ஒன்னேவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24 வசனம். அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவரில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறத அவர் தந்தருளின ஆவினாலே அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்துல 3 கருத்தை வைக்கிறார். யாரு முதல் கருத்து, யார் தேவனிடத்துல நிலைச்சு நிப்பா அப்படின்னு, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுற மனுஷன் அப்படின்னு. எந்த ஒரு மனுஷன் தேவ கட்டளையில பிரியமா இருக்கிறானோ அவன் கண்டிப்பா தேவனிடத்துல நிலைச்சு நிற்பான். தேவனிடத்துல நிலைச்சு நின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, தேவனிடத்துல நிலைச்சு நிற்கிற மனுஷனுக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறாரு. அதான் யோவான் 15. 2வது கருத்து, தெய்வம் யாரிடத்துல நிலைச்சு நிற்கும், யாரை விடாமல் பிடிச்சு நிற்கும் அப்படின்னா, யார் கர்த்தருடைய கட்டளையில நடக்கிறாங்களோ அந்த மனுஷன் மேல தேவன் நிலைச்சு நிற்கும். தேவன் நிலைச்சு நின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, தேவன் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் அவனை அலங்கரிக்கும். இந்த 2 பாயிண்ட் சொல்லிட்டேன். இன்னைக்கு 3ஆம் பாயிண்ட், தெய்வம் நம்ம இடத்துல நிலைச்சு நிக்கிறத எதனால அறிவோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. தெய்வம் நம்மகிட்ட இருக்கிறாருன்னா அவர் நமக்கு தந்த ஆவியினாலே அறிந்து கொள்ளலாம். தெய்வம் ஒரு மனுஷட்ட இருக்கிறார் அப்படின்றதுக்கு சாட்சி அவருடைய ஆவி நம்மகிட்ட இருக்குது. அவருடைய ஆவி யார் இடத்துல இருக்குதோ அவர்கள் எல்லா இடத்திலும் தெய்வம் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆவி இல்லாத, அதான் பைபிள் சொல்றது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்துடைய ஆவி இருக்கிற மனுஷன் தான் கிறிஸ்தவன். அப்போ தெய்வத்துடைய ஆவி யார் மேல இருக்குதோ அந்த மனுஷன் தான் தெய்வம் இருக்கிறது அப்படின்றாரு. சரி, இப்போ தெய்வம் ஒரு மனுஷன் இருக்குது அப்படின்றதுக்கு ஆவி இருக்கிறது அடையாளம். ஆவியானவர் ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 பாயிண்ட் இருக்குது. ஒரு மனுஷன் ஆவியான இருக்கிறார் அப்படின்றதுக்கு 4 பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்ல வாழ்ற மனுஷன் தான் ஆவி இருக்குது. இந்த மனுஷன் தான் தேவன் இருக்கிறாரு, இவன் தான் தேவத்திட்ட நிற்கிறான். ஆவியானவர் இருப்பதற்கு நான் நிறைய கேட்டிருக்கிறேன். ஆவியானவர் நம்மகிட்ட இருக்கிறார் அப்படின்னா, அந்நிய பேசின ஆவியானவர் இருக்கிறாரு இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நான் எனக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன். இந்த 4 பாயிண்ட் யார்கிட்ட இருக்குதோ அவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். அவன்கிட்ட தான் ஆவியானவர் இருக்கிறாரு, அவன்கிட்ட தான் கிறிஸ்து இருக்குது. மற்ற பேருங்க போய் யார் அப்படின்னா, தெய்வத்தோடு கூட வாழுவதற்கு ஆசைப்படுறாங்க. கிறிஸ்து இன்னும் அவங்களுக்குள்ள இல்லை. நம்ம எல்லாம் ஒரு நார்மல் மனுஷங்களும் ஆசைப்படுறோம், பரிசுத்த ஆவியை பெற்ற நல்லா இருக்கும், கிறிஸ்து எனக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும், அப்படி ஒரு ஃபீல் உள்ள மனுஷன் தான். உண்மையிலே ஆவியானவர் இருந்தா அவனுடைய இந்த 4 வல்லமையான காரியங்கள் நடக்கும். முதல் காரியம், எபேசியர்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் சொல்றாரு. ஆவியானுடைய கனி, ஆவியானுடைய கேரக்டர் சொல்றாரு. அது என்ன சொல்லுதான், சகல நற்குணமும் இருக்கும் அந்த மனுஷன். பரிசுத்த ஆவி இருந்தா எல்லா விதமான நல்ல கேரக்டர் அவன்கிட்ட இருக்கும். சகல விதமான நீதியிலையும் அது விளங்கும். சுயநலம் பார்க்காது, பொது நலத்துல நிற்கும். அடுத்து சொல்லுது, உண்மையிலும் விளங்கும். அந்த ஆள் உண்மைக்கு சான்றா இருப்பான், சுயநலத்துக்கு சான்றா இருக்க மாட்டான். எனக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்குது, அந்த பக்கம் போய் சேர மாட்டேன். இன்னொரு எனக்கு பிடிக்கல, அவரை வெறுக்க மாட்டேன். எங்க நீதி இருக்குதோ, எங்க உண்மை இருக்குதோ அங்கதான் சார்ந்து இருக்கும் பரிசுத்த ஆவி இருக்கிற மனுஷன். இந்த மாதிரி ஒரு ஃபீல், நல்ல ஒரு ஃபீல் உள்ள மனுஷன் நீங்க பார்த்திருக்கீங்களா? எந்த பொது இடத்திலையும் பொதுவான ஒரு விஷயத்துக்கு தன்னை ஒட்டி கொள்ளாதது. தப்பு செஞ்சா அதை தப்புன்னு ஏற்றுக்கொள்ற இருதயம் இருக்குதே, அதுதான் நீதி. என் பிள்ளை தப்பு செஞ்சா, என் பிள்ளை தப்பு செய்து, நான் தப்பு செஞ்சா தப்பு செய்தன்னு சொல்றேனே, அந்த பாவத்தை இல்லைன்னா தப்பை ஏற்றுக்கொள்றது, இல்லைன்னா நீதியான காரியங்கள் உண்மையான காரியங்களை செய்யறது. இந்த 2 தான் ஃபர்ஸ்ட்ல ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவி இருக்கிறார் என்பதை விளக்கி அது பேசுகிறது. இங்க ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை சொல்றாரு, நாம் மாயமற்றவர்களாயிராமல், அதாவது என் பரிசுத்த ஆவி இருக்குது அப்படின்னு பொய் சொல்லக்கூடாதுன்றார். அதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷன் இந்த வார்த்தையை பேச மாட்டான், பரிசுத்த ஆவி இல்லாத மனுஷன் இதை பேசுவான். என்ன வார்த்தைன்னு, கர்த்தருடைய சித்தம் போல நடக்கட்டும் ஆகட்டும் என்று சொல்ல மாட்டான். அதாவது பரிசுத்த ஆவி இருக்கிற மனுஷன் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கட்டும், அவருடைய விருப்பத்தின்படி நடக்கட்டும், அவருக்கு சித்தமான நடக்கட்டும் அப்படி சொல்றாங்களே, அது பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷனுடைய அழகல்ல,
அது பரிசுத்த ஆவி இல்லாத மனுஷன் பேசுற பேச்சாம். ஏன்னா எபேசியர்ல 5:17 சொல்லுது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் அப்படின்றார். சொல்லிக்கிட்டு கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அதாவது நீங்க கர்த்தருடைய சித்தம் அதன்படி நடக்கட்டும், கர்த்தருடைய விருப்பத்தின்படி நடக்கட்டும், எல்லாம் அவருடைய கையில தான் இருக்குது அப்படி சொல்லாம அவருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்க. அவருடைய சித்தம் இன்னதுன்னு உணர்ந்து கொண்டா அப்ப உங்கள்கிட்ட அந்த அவருடைய சித்தம் நடக்கலைன்னு, இப்போ அவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு அவருடைய கட்டளைகளை கை கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அதுக்கு பின்னாடி இன்னும் அவருடைய சுபாவத்தில் நடக்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு சொல்றது பரிசுத்த ஆவிய பெற்ற மனுஷன் அப்படி பேசக்கூடாது என்று. பரிசுத்த ஆவி ஒரு மனுஷன் இருக்குதுன்னு கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுவான். கர்த்தருடைய சித்தம் அதன்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டான்னு இனி இந்த மனுஷன் ஒண்ணு செய்ய மாட்டான்னு அர்த்தம். எல்லாம் அவருடைய விருப்பத்தின்படி நடக்கட்டு, எல்லாம் அவருடைய விருப்பத்தின்படி தான் நடக்கும், எல்லாம் அவருடைய விருப்பத்தின்படி தான் நடக்க போகுது. அப்ப நான் என்ன செய்யணுங்கிற ஃபீல் கொடுக்குது பாருங்க. அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் இப்படி சொன்னாலே அந்த ஆள்கிட்ட பரிசுத்த ஆவி இல்லைன்னு அர்த்தம் அப்படின்றாரு இல்லையா? அதான் இந்த வசனத்தை சொன்னேன். ஒரு கேட்டு அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். எபேசியர் 5:17 ஆகையால் மதியற்றவர்களா இராமல், இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, therefore do not be foolish. மதியற்றவர்களா இராமல்னா முட்டாளா இருக்காதீங்க அப்படின்றது. ஆகையால் முட்டாளா இருக்காதீங்க, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அதாவது சித்தத்தின்படி ஆக கடவுது நீங்க சொல்லாம கர்த்தருடைய சித்தம் இன்னதுன்னு உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய சித்தம் என்னது அப்படின்னு முக்கியமா சொன்னேன். கர்த்தருடைய சித்தம் சகல நற்குணத்திலும் விளங்கும், கர்த்தருடைய சித்தம் நீதியில விளங்கும், கர்த்தருடைய சித்தம் உண்மையில விளங்கும். இதுதான் கர்த்தருடைய சித்தம். இந்த சித்தத்தை பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா இப்போ இத நடைமுறையில சாத்தியப்படுத்தி காட்டுவான். பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறதுக்கு முக்கியமான முதல் பகுதி தான். எல்லாவற்றிலையும் குற்றம் இல்லாத ஒரே ஒரு தெய்வம்னு பரிசுத்த ஆவி தான். நீதியா இருக்கிறதும் பரிசுத்த ஆவி தான், உண்மையா இருக்கிறதும் பரிசுத்த ஆவி தான். இந்த ஆவி இப்போ உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அப்படியே உங்களை இப்படிதான் அது மாற்றுன்றார். அப்ப பரிசுத்த ஆவி என்னதுக்கு அடையாளம் என்னது? ட்ரெஸ் அல்ல இல்ல, 2 வஸ்திரம் வச்சிருக்கிறது பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் அல்ல, வெள்ளை போடுறது பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் அல்ல, முடிய எப்படி வச்சிருந்தாலும் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் இல்ல இல்லையா? நிறைய சர்ச்சில் சொல்லுவாங்க முடியை இப்படிதான் வெட்டிட்டு வரணும் அப்படிம்பாங்க. அப்படி கிதியோன் அப்படி முடி வைக்கலாவே இல்லையா? அப்படி முடி வைக்கலாவே. சிம்சன் அப்படி முடி வைக்கல, ஏசுநாதர் இவங்க சொல்ற மாதிரி முடி வைக்கல இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியுடைய கேரக்டர் என்னதுன்னு எல்லா விதமான நற்குணத்திலையும் விளங்கும். அத கலாத்தியர்ல சொல்றாரு பாருங்க, ஆவியின் கனி. அதாவது ஆவியுடைய கேரக்டர் இங்கே சொல்லுது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதுதான் ஆவியின் கனி சொல்றாரு. இதைத்தான் முன்னாடி எபேசியர்ல சொன்னாரு 5:9 பரிசுத்தாவுடைய கனியை தான் இது வந்தா இப்ப உண்மையில சொல்லுது, என்னை சாந்தமா நிற்க பண்ணும். எந்த பாவத்திலையும் நான் முரண்டு பிடிச்சு நிற்க மாட்டேன், எந்த கஷ்டத்திலையும் நான் முரண்டு பிடிச்சி இருக்க மாட்டேன், எவ்வளவு பலகீனத்திலையும் நான் முரண்டு பிடிச்சிருக்க மாட்டேன், எந்த மனுஷனுடைய பொருளையும் எனக்கு வேணும்னு நான் இச்சிக்க மாட்டேன். இதுதான் பரிசுத்த ஆவியாருடைய கனி. உங்களுக்குள்ள இருந்தா இதைத்தான் செய்யும். எந்த சூழ்நிலையிலும் நான் விசுவாசம் உள்ளவன தான் இருப்பேன். பரிசுத்த ஆவியோட கனியில இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் விசுவாசமா தான் இருப்பேன். எனக்கு நோயே வந்தாலும் என்னை கர்த்தர் கைவிட மாட்டார், நான் விசுவாசத்துல இருப்பேன். ஆளே இல்லாட்டியும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு நோய்கள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டாருங்கிற ஃபுல் விசுவாசம் இருக்குதே, அது பரிசுத்த ஆவி இருக்கிற ஒரு மனுஷனால மட்டும்தான் அது கூடும். அப்ப இந்த கேரக்டர் உங்களுக்கு இல்லைன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் நான் தேவனுடைய கற்பனையின்படி வாழையில பரிசுத்த ஆவியை பெற்றா இப்படிப்பட்ட அற்புத விதமான கேரக்டர்கள் எனக்கு நடைமுறையில சாத்தியமாகும். இதுல முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது, தயவு. அதாவது அது ரொம்ப சூப்பர் கேரக்டர். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபோல்ஸா வலிமையா எதுவுமே செய்யாது, அடிச்சு பிடிச்சி கடைஞ்சி எடுத்து கோவப்பட்டு இதெல்லாம் ஒன்றும் செய்யாது. அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் அமைதலோடு கூட தான் அது பயணம் செய்கிறது என்று. இதான் பரிசுத்த ஆவியுடைய கனி. இதான் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்தா இருக்கணும். சபைக்கு போனதும் சரி, சபைக்கு போவதும் சரி, பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்கு இல்லாததுக்கு காரணம் என்ன? விசுவாசம் ஒண்ணு இல்லாம, தயவு இல்லாம, சாந்தம் இல்லாம, நீடிய பொறுமை இல்லாம, இச்சை அடக்கம் இல்லாம, இதெல்லாம் இல்லாம இருக்கிறதா பரிசுத்த ஆவி இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் இருந்தா பரிசுத்த ஆவி இருக்கிற அடையாளம்.
அப்ப பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா 4 கேரக்டர் நடக்க சொன்னேன். முதல்ல ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லுது பாருங்க. பைபிள் சொல்லுது, ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா கண்டிப்பா விடுதலை நடக்கும், நடந்தே ஆகணும், நடக்கும். நிறைய பேர் என்ன சொல்ற ஒரு பெரிய கூற்று, நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கேன் பாஸ்டர், ஆனா சொல்லுவாங்க இன்னும் பிரச்சனை தெரியல பாஸ்டர். எனக்கு புரியலையே. இது பரிசுத்த ஆவி இருக்குது, ஆனா பிரச்சனை இருக்குது. அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவி இருந்தா பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அப்ப ஆவியானவர் இருந்தா கண்டிப்பா விடுதலை இருக்கும். ஆனா எல்லாரும் சொல்றது, எத்தனை பேர் ஆவியை பெற்றிருக்கிறீங்க அப்படி கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க ஆவியானவர் பெற்றிருக்கிறோம். பிரச்சனையை சொல்லுங்க கேட்டா ஆவியானவரை பெற்றதை பார்க்கலும் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கும். அப்படி கிடையாது. ஆவியானவர் இருந்தா பிரச்சனை இருக்காது, விடுதலை தான் இருக்கும். 2 Corinthians 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். இப்ப பாருங்க, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். நாம எல்லோரும் நம்முடைய கண்ணை, மூக்க, பல்ல, வாய, நெத்திய பார்க்கவே முடியாது. யார பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு ஆள் இருக்கிறீங்களா? உங்க பல்ல நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்க்கல. பார்ப்போம், என்னைக்கோ உடஞ்சி கீழே விழும்போது தான் பார்ப்போம். நம்ம கண்ணை நம்ம பார்த்திருக்கிறோமா? பார்த்ததே கிடையாது, பார்க்க போறதும் கிடையாது. என்னடா ஆச்சரியமா இருக்குது. உண்மையில நம்ம கண்ணை நம்ம பார்த்தது கிடையாது. நான் உங்க கண்ணை பார்க்கிறேன், நீங்க என்ன என் கண்ணை பார்க்கிய. நான் உங்க பல்ல பார்க்கிறேன், உங்க தாடியை பார்க்கிறேன், நீங்க என்னைய பார்க்குறீங்க. ஆனா நான் என் கண்ணை, நான் என் பல்லை, நான் என் மூக்கை, நான் என் நெத்தியை, என் உதட்டை, நாக்கனை பார்த்தேன்னா பார்த்ததே இல்லை, பார்க்கவே இல்லை, பார்க்க போறதும் இல்லை. செத்த பின்னாடி பார்க்கலாம் பார்த்தாலும் புதைச்சி போடுவாங்க, எல்லாம் உரிய நாசமா போயிடும். பார்த்தது இல்லை இல்லையா? ஆனா இது எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த கண், மூக்கு, வாய், கீழே எல்லாம் பார்க்கிறோம், மேல எல்லாம் பார்க்கிறோம், இவ்வளவுதான் பார்க்க முடியாது சரியா? ஆனா இது எப்படி பார்க்கிறோம்னா, இதை பார்க்கல, இதோடைய மகிமையை கண்ணாடியில பார்க்கிறோம். அதாவது ஒரிஜினல பார்க்கல, அது மகிமையை பார்க்கிறோம். அப்போ நல்லா தெரியுது, இந்த வசனம் தான் அடங்கி இருக்குது. நல்லா கேட்கணும். பரிசுத்த ஆவி இருந்தா என்ன நடக்குங்கிறது காமிக்குது. நாம நம்ம முகத்தை நம்ம பார்த்தது இல்ல, பல்ல பார்த்தது இல்ல, கண்ணை பார்த்தது இல்ல. ஆனா அதோட மகிமையை எங்க பார்க்கிறோம்? கண்ணாடியில போய் நம்முடைய மகிமையை பார்க்கும். ஓஹோ, நம்ம புருவம் இப்படிதான் இருக்குது, நம்ம பல்லு இப்படிதான் இருக்குது, கொஞ்சம் 2 பல் நீட்டு இருக்குது, ஒரு பல் ஒயந்து இருக்குது, ஒரு பல் தாந்து இருக்குது, உதடு இப்படிதான் இருக்குது, நம்ம உதடு கருப்பா தான் இருக்கும் போல இருக்குது, பார்த்தா அப்படித்தான் இருக்குதுன்னு மகிமையை பார்த்து கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? முதல்ல ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய முகத்தை பார்க்க முடியல, அதை கண்ணாடியில மகிமையை பார்க்கறான். இதுதான் ஃபர்ஸ்ட், அந்த வசனத்துல இருக்கிற முதல் காரியம் இதுதான். ரெண்டாவது, மறுரூபானேரம். நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க பாருங்க. இப்போ நீங்க எல்லாருமே உங்க ஒரிஜினலை கொண்டு வரல, மறு ரூபத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. நம்ம முகத்தை கண்ணாடியில பார்த்து அந்த மகிமையை பார்க்கிறோம். பார்த்துட்டு என்ன செய்யறோம்னா மறுரூபமாகிறோம் நம்ம எல்லாரும். அப்ப ஒண்ணு தெரியுது, முதல் விஷயம் தெரியுது, யாரும் சொந்த மாம்சத்தை முகத்தை பார்க்க முடியல, கண்ணாடியில அந்த மாம்சத்துடைய மகிமையை பார்க்கிறோம். ரெண்டாவது, யாருமே இங்க ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே ரூபம் மாற்றப்பட்டு வந்திருக்கிறோம். ஒரு மனுஷன் வெளியே வரும்போது தன்னை பார்க்கல, தான் மகிமையே தான் பார்க்கிறான். உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தவும் இல்லை, இன்னொரு மனுஷனுடைய ரூபகரத்தை தன்னுடைய சரீரத்தின் மூலமா அலங்கரிச்சு வெளிப்படுத்துகிறான். இந்த வசனம் தான் இருக்குது. கர்த்தர் ஆவியா இருக்கிறார் இல்லையா? அப்படின்னு என்ன? கர்த்தர் ஆவிங்கிறது கண்ணாடி, கர்த்தருங்கிறது கேரக்டர். இந்த கர்த்தருடைய கேரக்டரை உங்க ஹார்ட்ல நிறைய நீங்க பதிச்சு அவர் நல்லவர், அவர் பரிசுத்தவான், அவர் உத்தமம் உள்ளவர், அவர் விசுவாசம் உள்ளவர், அவர் இச்சை அடக்கம் உள்ளவர், சாந்தம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவருங்கிறத அதான் கர்த்தர். அந்த கர்த்தரை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க, உங்க ஹார்ட்ல பதிச்சு வச்சிருக்கிறீங்க. இப்போ உங்ககிட்ட கண்ணாடியும் இருக்குது, அதாவது பரிசுத்தாவும் இருக்குது. ஒரு மனுஷன்ட கண்ணாடியும் இருந்து இன்னொரு மனுஷனுடைய ரூபமும் ஹார்ட்ல இருந்தா, இந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் இந்த மனுஷனே இன்னொரு மனுஷனுடைய ரூபத்தை தரிச்சிட்டு தான் வெளியே வர்றான். அப்படி போல கிறிஸ்துவுடைய கேரக்டர் உங்களுக்குள்ள இருந்தா இல்லையா, நீ உங்களுக்கு தரிக்காண்டாம், அதை நீங்க படிச்சிருந்தாலும் பரிசுத்தாவி உங்ககிட்ட இருந்தா, நீங்க இந்த பரிசுத்தாவின் கண்ணாடி வழியாக உங்களை கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ரூபகரணம் ஆக்கி விடுவீர்கள். அப்போ நம்மளுக்கு தெரியுது, இதுதான் முதல்ல விளக்குறார். அப்ப நான் சொல்றேன், பரிசுத்தாவின் ஒரு தேவ தத்துவம், ஆள் தத்துவம் உங்ககிட்ட இருந்தா, இந்த கண்ணாடி வழியாத்தான் கிறிஸ்துவை படித்து நீங்கள் கிறிஸ்துவை போலவே மாறிவிடுவீர்கள். ஏன்னா கிறிஸ்து நல்லவர், பரிசுத்தர், உயர்ந்தவர், பெரியவர். அப்படியே நீங்களும் பரிசுத்தாவியை வைத்திருந்தால், கண்ணாடியை வைத்திருந்தால் நீங்கள் கண்டிப்பா கிறிஸ்துவை போல மாறி விடுவீர்கள். இங்க 99 ஆவிக்குரிய சர்ச்சில் பரிசுத்தாவிங்கிற ஒரு கேரக்டரே கிடையாது. நான் சொன்ன பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இருந்தால் அப்படித்தான் உங்களை அடுத்த கட்ட மனுஷனாக மாற்ற வழிவகுக்கும்.
ஒரு மனுஷனுடைய என்னைக்கு கேரக்டர் மாறுதோ அன்னைக்கு தான் அவன் ஆவியான இருக்கிறாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா இந்த உலகத்தை உங்களோட பாதலுக்கு நீ தள்ள முடியும். என்னோட சுவாபம் மாறணும், அது ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் முடியும். அதான் ஆவியானவர் எங்கே அங்க விடுதலை உண்டு. என்ன விடுதலை? ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல விடுதலை வரும். பரிசுத்தாவியுடைய மகிமை என்னதுன்னா, மேல இருக்கிற வஸ்திரத்துக்கு அதுக்கு தொடர்பே கிடையாது. பரிசுத்தாவி உள்ள வந்தா உள்ள இருக்கிற இருதயம் என்கிற வஸ்திரத்தை சிமப்படுத்தும். இது அப்படி டோட்டல் சேஞ்ச் பண்ணும். ஆளை பார்த்தா பால் மாதிரியே இருப்பான், பார்த்தா வெளியே இருந்து பார்த்தா முரடான மாதிரி தான் இருப்பான். ஆனா அவன் காற்றை பார்த்தா பச்சை பிள்ளை மாதிரி தான் இருக்கும். அந்த செயல்பாடு எல்லாம் பச்சை பிள்ளை மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஆவியானவர் இருப்பது கூட அடையாளம். நீங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்போது ஆவியானவர் உங்களுக்குள்ள வர்றாரு. ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா உங்களை இப்படிப்பட்ட தன்மை உள்ளவனை மாற்றுவாரு. சில பேர்லாம் நையினே தான் இருப்பாங்க. புச 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 நச நசன்னு சொல்லுவாங்க. கேட்டதுல பரிசுத்தாவி வேண்டது. பரிசுத்தாவி வேண்ட இதெல்லாம் நடக்கவே செய்யாது. பரிசுத்தாவி ஒரு மனுஷன் இருந்தா அந்த உலகத்தில் இருக்கிற எந்த கேரக்டரும் எந்த பலகீனம் இருக்கவே செய்யாது. பரிசுத்தாவி இருந்தா நோய் இருக்காது, பரிசுத்தாவி இருந்தா தாய் வறுமை இருக்காது, பரிசுத்தாவி இருந்தா இந்த கேரக்டர்ல பலகீனம் இருக்காது, பரிசுத்தாவி இருந்தா மொத்த டோட்டலும் சேஞ்ச் ஆயிருக்கும். 2 பாயிண்ட் சொல்ல முதல்ல ரெண்டுமே கேரக்டர் சொன்னேன். சரியா? உங்களுக்குள்ள என்னைக்கு ஆவியானவர் வருதோ அன்னைக்கு வாழ்க்கை சேஞ்ச் ஆயிரும். அப்ப நான் சொன்ன ஆவியானவர் தேடுது, வேற ஒண்ணு தேடாது. ஆவியானவர் தேடுங்க. அவர் உள்ள வந்தோட டோட்டல் அவர் வழி பாருங்க. உள்ள வரணும், அதான் பிரச்சனை. ஏமேன்? அவர் உள்ள வரணும். உள்ள வந்தா வழி கண்டிப்பா மாறும். 3வது பாயிண்ட், ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா ஆவியுடைய நற்கனி சகல நற்குணத்திலும் விளங்கும். அதுல 1 கலாத்தியர் 6:7, 8, 9 சொல்லுது, ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி இருந்தா ஆவிக்கென்று விதைப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப நான் சொல்றேன், உங்களோட ஆவியானவர் இருக்குன்னா இந்த ஆவியானவருக்கு விதைப்பீங்க. ஏன்னா இந்த ஆவியானவர் தானே உங்களுக்கு விடுதலை தர்றாரு. உங்களுக்கு ஆவியானவர் நிறைய விடுதலை தர்றதுனால, அற்புதங்களை செய்யறதுனால, அதிசயங்களை செய்யறதுனால அவருக்கென்று நிறைய நம்ம விதைச்சுதான் ஆகணும். அவர் தான் என்னுடைய வெற்றியினுடைய வல்லமை. அவர் தான் எனக்கு வெற்றியை தர்றாரு, அவர் தான் எனக்கு நன்மையை தர்றாரு, அவர் தான் பலனை தர்றாரு, அவர் தான் சுகத்தை தர்றாரு. எல்லா விதமான நற்கிரியை அவர் செய்யறதுனால அந்த ஆவிக்கென்று ஆவியை பெற்றவன் ஆவிக்கென்று விதைப்பான். ஏன் திருப்பி திருப்பி விதைக்கிறான்னு? அந்த விதைக்க 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 தான் நித்திய ஜீவன் வருதுன்றார். அது பைபிள் இருக்கு பாருங்க. ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்துக்கு விதைக்கிறவன் கண்டிப்பா அழிவை அறுப்பான். நித்திய ஜீவன் கண்டு விதைக்கிறவன் தேவனால் கைவிடப்பட மாட்டான். மாம்சத்துக்கு விதைக்கிறவன் பிள்ளையினால் கைவிடப்படுவான்றார். உங்களை எது நித்திய ஜீவன் கூட்டிருப்போம்னா பரிசுத்தாவிதான் கூட்டு போகும். ஆனா அது உங்களை கூட்டு போகணும்னா அதுக்கேண்ட விதைய விதைச்சாதான் அது உங்களை நித்திய ஜீவன் கூட்டு போகும். அசிரிய ராஜன் ஒரு ராஜா இருந்தார் எசேக்கியேலுடைய காலகட்டத்துல. அவருக்கு அவருடைய பேர் சனகரிப். அவருக்கு 2 மகன் இருந்தாங்க. இப்ப இந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டாருன்னா, யூதாவுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போயிட்டார், எசேக்கியேலுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போயிட்டார். சரியா? இது எசேக்கியேல்ன்றது நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசி இல்ல, இது வேற ஒரு எசேக்கியேல். 2 ஒரே எசேக்கியேல். சில பேர் 2 ஒரே எசேக்கியேல் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. வேற ஒரு எசேக்கியேல் ராஜா இவர். சரியா? அவர் ராஜா தான், இவர் ராஜா தான். போனா சனகரிப்பு யுத்தத்துக்கு போனா அங்கவே தோத்துட்டான். இப்ப என்ன பண்றாரு, அவர் அப்படியே ஊருக்கு ஓடி போய் அவருடைய கோயில் நிஸ்ரோகின் கோயில், அந்த கோயிலுக்கு பேரு, அந்த கோயிலுக்கு போய் பைபிள்ல தான் இருக்குதுலாம், கோயிலுக்கு போய் போறாரு. 2 பிள்ளைகளும் கூடயே போகுது. சரியா? எப்படி போனாங்க தெரியுமா உங்க 2 பேரும்? இவர் ராஜா கோயிலுக்கு படிந்து கொள்ள போறாரு. 2 பேர் நல்ல வாழை தீட்டின வாழை வச்சு கொண்டு போறான். அப்பா கேட்கிறாரு, ஏடா சர்ச்சுக்கு வரும்போதா வாழோட வரணும், அப்பா உனக்கு பாதுகாப்பப்பா உனக்கு அப்படின்னா. அப்ப பையனை பார்த்து தட்டி கொடுத்தான். யூ ஆர் குட், உன்னை பெற்றதுக்கு பெருமை அடைகிறேன். வலை சைடு பார்த்து இன்னொரு பையன் அடிக்கிறான், யூ ஆர் குட். அவன் 2 பேரும் மாற மாற பார்க்கான். குட்டா மதி அப்பனை பாரு நீ சொல்லி முடிச்சிடணும். கோயில போய் நிஸ்ரோகின் கோயில போய் சொல்லுது. கோயில போய் அந்த மனுஷன் நேரா பார்க்கும்போது உன்னோட கோயில போய் கண்ணை முடிக்க குனியும் போது 2 பேரும் வெற்றி எடுத்து தலையில போட்டான். இந்த 2 பிள்ளைங்களுக்கு தான் இவன் சேர்த்து வச்சான். மாம்சத்துக்கு கண்டு விதைக்கிறவன் கண்டிப்பா அழிவா இருப்பான். அப்ப நான் சொல்லுவேன், ஆவியான இருந்தா சகல நற்குண விளங்கும். ஆவியான இருந்தா தன்னை சூப்பராட்டு அலங்கரிச்சு கொள்வான் பரிசுத்தத்துல. ஆவியான இருந்தால் ஆவியானவருக்காக எல்லாத்தையும் விட்டு விட்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். ரோமர் 2:20 சொல்லுது. மாம்சத்துல உண்டாக விருத்த சேதனம் அல்ல, இருதயத்துல உண்டாக விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்ட புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல, தேவனாலே வரும். ஹார்ட் தான் எல்லாத்துக்கும் முக்கியம்.